வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெய்னோஸ் ஹோம் ஃபுட்ஸ் மில்லட் அடை ப்ரீமிக்ஸ் வச்சு தோசை சுட போகிறோம். இது வந்து நான் ஒரு மணி நேரம் முன்னாடி கரைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் தேய்ச்சி கல் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம அந்த மாவை ஊற்றிக்கலாம். திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு, அப்புறம் ராகி, சோளம், துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, தோலோடு இருக்கிற தானியங்கள் எதையெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அதெல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றுல சூப்பராக இருக்கும். எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விருப்பப்படுறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இருந்தால் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஒன்றுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்றதுனா கூட இது சாப்பிட்லாம். ஏன்னா அதில் நம்ம காரமும் சேர்த்துருக்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு தோசையை சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக. நான் வந்து இப்போ மெல்லிஸாக ஊற்றிருக்கேன். திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு கொஞ்சம் கட்டியாகவே மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே வாழையில வச்சு தட்டிட்டு அப்படியே அடை அந்த மாதிரியும் போடலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் விருப்பப்படுறவங்க இதில் சின்ன வெங்காயம் போட்டு சுட்டிங்கனாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 20-21 பொருள் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை. உங்களுக்கும் இது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெய்னோஸ் ஹோம் ஃபுட்ஸ் வாட்ஸ்அப்லேயும் வாங்கிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.